கோவையில் கரூர் ரவுடிகளை இறக்கிவிட்ட செந்தில் பாலாஜி. மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டும் திமுக. சீக்ரெட் ஆதாரத்தை வெளியிட்ட அண்ணாமலை. அனைவருக்கும் வணக்கம். திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026இல் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சில சதி வேலைகளை செய்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. குறிப்பாக கோவை தெற்கு தொகுதியில் திமுகவின் வெற்றியை உறுதி செய்வதற்காக செந்தில் பாலாஜி கரூர் ரவுடிகளை இறக்கிவிட்டுள்ளார் என்ற செய்தியும் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செந்தில் பாலாஜி கடந்த ஆட்சி காலத்தில் ஊழல் வழக்கில் சிறையில் இருந்தவர். பின்னர் திமுகவால் தியாகி பட்டம் பெற்றவர். உச்சநீதிமன்றம் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்க எதிர்ப்பு தெரிவித்தும் அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்யாமலே இருந்து பிறகு கட்டாயத்தின் அடிப்படையில் ராஜினாமா செய்து தற்போது கொங்கு மண்டலத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். செந்தில் பாலாஜியை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட வைத்து அங்கு பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு அதிமுகவின் கோட்டையாக இருக்கும் கோவை தொகுதியை திமுக தன்வசப்படுத்த போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜி போட்டியிடும் கோவை தெற்கு தொகுதியில் மட்டும் கரூர் மாவட்டத்துக்கு சேர்ந்த 18 பேர் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த 18 பேர் மற்றும் அவர்களுடைய பூத் ஏஜென்ட்டுகள் மூலமாக வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் செந்தில் பாலாஜி வெற்றி பெறும் வகையில் ஏற்பாடுகள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கரூர் ரவுடிகளை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட வைக்கப்பட்டதற்கான காரணம் அதிமுகவின் கோட்டையான கோவை தெற்கை திமுக இம்முறை கைப்பற்ற திட்டமிட்டப்பட்டுள்ளதே காரணம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது திமுக கட்சியில் மேலும் வன்முறையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதனால் கோவை தெற்கு தொகுதியில் உள்ள திமுக உறுப்பினர்கள் கடுமையான விரக்தியிலும் அதிர்ச்சியிலும் உறைந்திருக்கிறார்களாம். இவ்வாறு செந்தில் பாலாஜி மற்றும் 18 சுயேட்சை வேட்பாளர்கள் மூலம் திமுகவில் பெரும் குழப்பம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் கோவையில் உள்ள திமுகவினர் மீது நம்பிக்கை இழந்து வெளியில் உள்ள செந்தில் பாலாஜியை கோவையில் கொங்கு மண்டலத்தில் களமிறக்கி செந்தில் பாலாஜி கரூர் ரவுடிகளை களமிறக்கி மக்களுக்கு பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் அளித்து எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக அண்ணாமலை அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதே போன்று திமுக அரசு 5 வருடங்களில் தாங்கள் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்காமல் மத்திய அரசை குற்றம் சாட்டி கோவையில் பல திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வருவதற்கு தடையாக இருந்ததாக சொல்லி ஓட்டு கேட்கிறார்கள். அதுவும் குறிப்பாக PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் மொழி கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லை என பொய் வதந்தி கூறி வருகிறார்கள் என்று அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். இதற்கு மத்திய அரசின் தரவுகள் ஆதாரமாக இருப்பதாகவும் 46 பள்ளிகளில் 40 பள்ளிகளில் பணியாற்றி வருகிறார்கள். தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான பொய் வதந்திகளை பரப்பி திமுக வாக்குகளை பெற நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறாரு. திமுக கடந்த 5 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை மக்களிடம் சொல்லாமல் மத்திய அரசை குற்றம் சாட்டி இலவசங்களை வாரி இறைத்து ஓட்டு கேட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான நியூஸ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.